இப்போ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கரஸ்பாண்டிங் ஃபிகர் அப்படின்னா ஸ்கோப்பு அது வந்து ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் அந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா போத் இஸ் ஒன்று டிபெண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் டூ ப்ராட் என்னன்னா கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது வந்து இப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னா ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஷால் கிவ் ஒன்லி ஃபார் த கரண்ட் பீரியட் ஒன்லி. கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆடிட்டர்ஸ் ஷால் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஃபார் ஈச் பீரியட் விச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரெசென்ட் அப்ஜெக்டிவ் சஃபிஷியன்ட் ஃபார் ஆடிட்டர் எவிடன்ஸ் வாங்கணும். ப்ரெசென்ட் ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகபிள் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் டூ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரிப்போர்ட் தான் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். டெஃபினிஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அமௌண்ட் டிஸ்க்ளோசர் ஒன் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பெக்ட் ஒன் ப்ரேயர் பீரியட் அதோட கரெக்டாக இருக்கணும். ஆடிட் ப்ரொசீஜர் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆடிட்டர்ஸ் லெவல் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இப்போ அமௌண்ட் டிஸ்க்ளோசர் அக்ரிஸ் வித் ப்ரேயர் பீரியட் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனில் கன்சிஸ்டண்டாக இருக்குது அப்ளைடு கரண்ட் பீரியட் எனி சேஞ்சஸ் இருந்தால் அதை ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்க்கணும். அது பாசிபிள் மேனேஜ்மெண்ட் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து 560 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 580 ரிட்டர்ன் ரெப்ரசன்ட் அப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் இப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர் கரண்ட் இயருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னா அமௌண்ட் அண்ட் அதர் டிஸ்க்ளோசர் ப்ரேயர் பீரியட் இன்க்ளூட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கரண்ட் பீரியட் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரீடு ஒன்லி தான். இது வந்து இந்த வருஷம் மட்டும் தான். கரஸ்பாண்டிங் ஃபிகர் எக்ஸப்ட் சில சமயத்தில் 2 வருஷமும் கொடுக்கணும். அது எப்படின்னா இப்போ வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் வந்து பண்ணுற நீ மெட்டீரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏற்கனவே ஃபைன் பண்ணியிருக்க அப்படின்னா அதை அவன் எல்லாம் சொல்லி அவன் ஆல்ட்ரு பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவன் ஆல்ட்ரு பண்ணலாம் நீ மாடிஃபை ஒப்பீனியன் கொடுத்துருவா அந்த வருஷத்துக்கு. இப்போ போன வருஷம் மெட்டீரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை இந்த வருஷம் இல்லையா அப்போ அன்மாடிஃபை ஒப்பீனியன் கொடுப்பேன். ஆனால் இந்த வருஷம் இருக்குது அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிடுவேன். இப்போ அதே மாதிரி நீ வந்து இப்போ நீ ஆடிட்டே பண்ணல ப்ரொடியூசர் ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதர் மேட்டர் பேராகிராஃபில் ஆடிட்டர் ப்ரொடியூசர் ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுறணும். இல்லை ஆடிட்டே பண்ணலை அப்படின்னா அதர் மேட்டர் பேராகிராஃபில் அவன் ஆடிட்டே பண்ணலாம்னா ஓப்பனிங் பேலன்ஸில் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ரைட்டா? ப்ரொடியூசர் ஆடிட்டர் பண்ணியிருந்தால் அது மாதிரி டைப் ஆஃப் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பை ப்ரொடியூசர் ஆடிட்டர் டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டு அதர் மேட்டர் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணிட வேண்டியது. பெரிய ஐட்டமாக ஆடிட் ப்ரொடியூசர் ஆடிட் ரிப்போர்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா டிஃபரன்ஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கம்பேரிட்டிவ் டிஸ்க்ளோசர் ஆஃப் பெரிய ஐட்டம்ஸ் ஆர் இன்க்ளூட் இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் சரி ஆடிட்டர் ஒப்பீனியனா ஈச் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ வந்து இப்போ ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போன வருஷம் இந்த வருஷம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆடிட்டர் எக்ஸ்பிரஸ் போன வருஷம் இந்த வருஷம் பண்ணணும். இப்போ அந்த இது ப்ரீவியஸ் நோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா இந்த மாதிரி அதர் மேட்டர் பேராகிராஃபில் சொல்ல வேண்டியது. இப்போ ப்ரேயர் பீரியட் ஐட்டம் ப்ரொடியூசர் ஆடிட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் உனக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் ஆடிட்டர் அமெண்ட் பண்ண சொல்லாமல் அமெண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை. கரண்ட் பீரியடுக்கு மட்டும் நீ கொடுத்தா போதும். அமெண்ட் பண்ணலை அப்படின்னா போத் இயர்ஸ் நீ கொடுக்கணும். அவ்வளோதான்.